ஸ்ரீ நாரத முனிவர் வாழ்க்கை வரலாறு 4ஆம் பகுதி. கலைவாணி மனம் இறங்கினாள். குழந்தை கேட்டால் தாய் தரமாட்டாளா என்ன? தன்னிடம் உள்ளது போலவே ஒரு சிறிய வீணையை உருவாக்கி பிரம்மபுத்திரனிடம் கொடுத்தாள். அதை மீட்டும் வல்லமையுடன் பாடும் திறனுக்கும் திருவருள் செய்தாள். அன்று முதல் பிரம்மபுத்திரன் வீணை மீட்டு தேவகானங்களை இசைத்து வந்தான். இந்த தேவகானம் எல்லா லோகங்களையும் ஈர்த்தது. சிவபெருமானும் இதை ரசித்தார். ஒரு முறை தாயிடம் பிரம்மபுத்திரன், அம்மா, சிலர் சர்வலோகங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை பெற்றிருக்கின்றனர். நானும் பாதாள லோகம், மேல் லோகம், பூலோகம் ஆகிய 3 உலகங்களிலும் நினைத்த நேரத்தில் வலம் வரும் சக்தி பெற வேண்டும். திரிலோக சஞ்சாரி, 3 லோகங்களிலும் வலம் வருபவன் என பெயர் வாங்க வேண்டும் என்றார். சரஸ்வதி தேவி அவனிடம், மகனே, நீ கேட்கும் விஷயம் அவ்வளவு எளிமையானது அல்ல. அதற்கு சிவபெருமானின் கருணை பார்வை வேண்டும். நீ சிவனின் மனதை மகிழ்விப்பதன் மூலம் அதனை பெறலாம் என்றாள். இதை மனதில் வாங்கிக் கொண்ட பிரம்மபுத்திரன் தினமும் வீணாகானம் இசைத்தபடியே தேவலோக உயிர்களை கட்டி போட்டார். எதற்கும் கட்டுப்படாத சிவபெருமான் கூட இந்த இசை கேட்டு தலையசைத்து கொண்டிருந்தார். பார்வதி தேவி அவரிடம், தங்களையும் இந்த உலகத்தையும் மயக்கும் இந்த கானம் எங்கிருந்து வருகிறது என்றாள். பார்வதி, பிரம்மபுத்திரன் என்ற சிறுவன் இதை வாசிக்கிறான். அவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்டு சரஸ்வதி தேவியை தன் தாயாக ஏற்றுக்கொண்டவன். தாயை போலவே வீணை மீட்டுவதில் வல்லவன். அவன் பேசினால் கூட அது ஒரு கீதமாகத்தான் இருக்கும். அவனுக்கு நான் ஒரு வரம் தரலாம் என இருக்கிறேன். உன் அனுமதி கிட்டுமா என்றார். கடைக்கண்ணை சிமிட்டியபடி, குழந்தைகள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுப்பதே தாய் தந்தையான நமது கடமை. அதிலும் திறமை மிக்க குழந்தைகள் கேட்கும்போது 1க்கு 10ஆக கொடுக்க வேண்டுவதும் நமது பணியே. இவனுக்கு என்ன கொடுக்கப் போகிறீர்கள்? 1ஆ 10ஆ என்றாள் பார்வதி தேவி. 3 என முடித்த ஈசனாரிடம், அதென்ன 3 என்றாள் பார்வதி தேவி. தேவி, பூலோகத்தில் உள்ள நமது பக்தர்கள் நாம் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு வந்தால் எத்தனை முறை சுற்றுகிறார்கள் என கேட்டார். பொதுவாக 3 முறை. ஏன் அந்த 3ற்கு முக்கியத்துவம் தெரியுமா? பார்வதி தேவி அதற்கான விடையையும் ஈசனாரிடமே எதிர்பார்த்தார். அன்பானபடி, 3 என்ற சொல்லில் கடமை என்ற வார்த்தை பொதிந்து கிடக்கிறது. உலகில் குழந்தைகளுக்கும் பெற்றவர்கள் பல பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் அவர்கள் ஆர்வமின்றி மூலையில் போட்டு விடுகிறார்கள். பிரம்மபுத்திரன் அப்படியல்ல. தாய் அன்போடு கொடுத்த வீணையை மீட்டி தேவகானம் இசைக்கிறான். அந்த இசை சர்வ லோகங்களையும் கவருகிறது. அப்படிப்பட்ட பிரம்மபுத்திரனுக்கு 3 லோகங்களையும் பெற ஆசை. கடமையில் கருத்தாயிருக்கும் எவனும் 3 லோகங்களுக்கும் அதிபதியே. அவ்வகையில் பிரம்மபுத்திரனும் திரிலோகாதிபதி ஆகிறான். அவன் விருப்பம் போல அவனை திரிலோக சஞ்சாரி ஆக்கப் போகிறேன் என்றார் சிவபெருமான். இந்த நேரத்தில் நாரதர் சிவலோகத்திற்கு வந்தார். நந்தியம்பெருமானை வணங்கி தன்னை அறிமுகம் செய்து ஈசனாரை பார்க்க அனுமதி பெற்றார். நந்தி தேவரும் அனுமதித்தார். நாரதர் பக்தி பிளம்பாய் ஜொலித்த சிவபெருமானை வணங்கினார். இறைவா, உமையொரு பாகா, தங்கள் தரிசனம் கிடைக்க ஆவலாக இருந்தேன். என் தாயின் அறிவுரைப்படி அதற்குரிய சமயம் இப்போதுதான் அமைந்தது. பரம்பொருளே, நான் நன்றாக பாடுவேன். இசை அமைப்பாளனும் நானே. எனக்கு 3 லோகங்களிலும் தங்களின் திருப்புகழையும் ஸ்ரீமன் நாராயணரின் திருப்புகழையும் பாடுவேன். அதற்கு ஏற்றாற் போல் திரிலோக சஞ்சாரியாக திகழும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்றார். ஈசனார் சிரித்து கொண்டே, நான் இப்போது ஆடப்போகிறேன். எனது நடனத்திற்கேற்ப உனது வீணையை மீட்டு. ஆட்டமும் பாட்டும் இணைந்து வந்தால் நீ கேட்டது கிடைக்கும் என்றார். அம்பலத்திலே ஆட ஆரம்பித்தார் சிவபெருமான். நாரதர் வீணை இசைக்க மற்றவர்கள் பல்வேறு தாளம் போட ஆடி மகிழ்ந்த சிவபெருமான் நாரதர் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். வானவர்கள் அவருக்கு ஆசி கூறி நாரத நாரத என வாழ்த்தினர். நாரதர் என்றால் இறையருள் பெற்ற இசை வல்லுனர் என பொருள். நாரதர் பெரும் மகிழ்ச்சியுடன் நடந்ததை தாய் தந்தையிடம் விவரித்தார். பின்னர் அங்கிருந்து வைகுந்தம் புறப்பட்டார்.
திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை முதலாக பார்த்த அவர் நாராயண நாராயண என பரந்தாமனின் திருநாமங்களை துதித்தார். அன்று முதல் அவரது அன்றாட சொல்லில் நாராயண திருநாமம் என்பது இடம்பெற்றது. திரிலோக சஞ்சாரியான நாரதரை உலக நலன் கருதி கலக பிரியராக மாற்ற விரும்பினார். தங்களுக்கும் நண்பர் எதிரிகளுக்கும் நண்பர் என்ற நிலையை எடுக்கும் வகையில் சில லீலைகளை செய்தார். அதாவது தேவர்களின் நலன் கருதி அவர்களுக்கு எதிரான அரக்கர்களிடம் நட்பு கொள்வது போல் நடிப்பது, தேவர்களை பற்றிய ரகசியத்தை அரக்கர்களிடமும் அரக்கர்களை பற்றிய ரகசியத்தை தேவர்களிடமும் கூறுவது. இப்படி செய்வதன் மூலம் அசுர சாம்ராஜ்யத்தை சரிப்பதென்ற நிலையை எடுத்தார். அது மட்டுமல்ல, அகம்பாவம் கொண்டவர்களை அவர் மூலம் அடக்கவும் ஏற்பாடு செய்தார். 4ஆம் பகுதி நிறைவடைந்தது.